வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 7ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுவும் உதாரணம் சொல்லப்போனால் ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்கள் ஜாதக ரீதியாக தசா புத்தி அந்தரங்கள் என்னன்றதை நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட். மேஷராசி 1 8ஆம் அதிபதி 5இல் இருக்கிறது. அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ், சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். குழந்தைகள் கொஞ்சம் ரொம்ப படுத்தும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். லவ் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா காதல் கண்டிப்பாக கசக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும். அதுவும் செவ்வாய் சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ், டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது செவ்வாய் சுக்கிரன் சுக்கிரன் வக்கரமாக போகும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய ஒரு டென்ஷன்ஸை கொடுத்துரும். காதல் சார்ந்த விஷயங்களே நிறைய டென்ஷன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்குது. ஏன்னா செவ்வாய் போகிறது சுக்கிரனுடைய சாரம், சுக்கிரன் வக்கரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துங்க. பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசினா இது பேசக்கூடாது, பேசிட்டீங்கன்னா கட்டையை போட்டு வாங்கிட்டு தான் ஒரு பேட விஷயம். ஏன்னா 1 8 5 போது கலைஞர்களுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கும். நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க அப்படின்ற போது கண்டிப்பாக கலைஞர்களுக்கு நிறைய நெருக்கடிகள், டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அது எந்த மாதிரி டென்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் ஆப்போசிட் ஆளோட பேசும்போதோ பழகும்போது அவங்க ஏதாச்சும் ஏடாவிடமாக பேசுகிறதும் நம்மளுடைய டென்ஷனை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 2 மற்றும் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன். 2 6 சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணப்பா தப்பாக சொல்லிட்டேன். இருக்கட்டும், அப்படியே போயிட்டோம். மேஷராசி. மேஷராசிக்கு 1 8ஆம் அதிபதியான செவ்வாய் 5இல் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் நெருக்கடிகள், சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள். ஏதோ கொடுக்கல் வாங்கல், பணம் சம்மந்தமான விஷயங்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள் ஈடுபடும் போதும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 5இல் இருக்கும்போது கொஞ்சம் அது வக்கரமாகி இப்போ 4க்கு போயிடுதுங்க. அதனால் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய ஒரு ஏடாவிடும், டென்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு ஈடுபாடு இல்லாமல் ஐயோ இந்த பொண்ணோட ஃபோனா ஐயோ நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது. அந்த பொண்ணும் ஐயோ இவனா மொக்க போடுவானே, ஐயோ என்னடா அது சாப்பிட்டாச்சான்னு 100 வாட்டி கேட்பாடுங்கிற மாதிரி அதுவும் டென்ஷன் ஆகும். ஏன்னா லவ் லாங்குவேஜில் இதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது. ஏதாவது ஏடாவடமாக பேசுனா கூட புதுசுன்னு பேசுவாங்க. அது எப்படி பேசுனா எனக்கு தெரியல. அது ஒரு ஹெட்ஃபோனை வச்சுட்டு இப்படி பேசுகிறாங்க. யாருக்கு கேட்காம பேசுகிறாங்கன்ற டெக்னிக் எப்படின்னு தெரியல. கேட்போம் யார்கிட்டையாச்சும். அது யார் பக்கத்தில் இங்கே நீங்கன்னா கூட கேட்காது. அது ஒரு லவ்வர்ஸ்க்கான ஒரு சைன் லாங்குவேஜ் மாதிரி. அந்த மொபைலில் அந்த மைக் எடுத்து இங்கே வச்சுட்டு பேசுகிறாங்க. அது எதிராளிக்கு எப்படி கேட்குன்னு தெரியல. இப்போ நான் பேசும்போது பக்கத்தில் நீங்கள் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி கேட்காம பேசுகிற ஒரு கலை. லவ்வர்ஸ் லாங்குவேஜ் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கோர்ஸோ இன்ஸ்டியூட்டாக இருந்தால் அதை போய் சேர்ந்து படித்து பார்க்கணும். ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. காதல் கொஞ்சம் கசப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஒரு கொஞ்சம் கணவன் மனைவிகளோட சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். ஏதாச்சும் சொன்னால் நான் செய்யணுமா, வைக்கணுமா, நீ சொல்லி நான் செய்யணுமா அப்படிங்கிற கேள்விகள் வரும். வக்கரம்ங்கிறது பிடிவாதம். ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஜனகால ஜாதகம் இருக்குது. அதில் ஒரு 3 கிரகம்லாம் வக்கரமாக தான் அவனுக்கு என்ன சொன்னாலும் சரி நாய் வாழையும் நிமித்த முடியாதுங்கிற கதையில் தான் உட்காந்துருப்பா. அப்படி எனக்கு இது மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடாப்பிடி அடமன்சி நிறையா இருக்கும். அவங்களுக்கு சொல்லி ஒன்றும் புண்ணியம் கிடையாதுங்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரி ஜாதகம் வரும்போது கொஞ்சம் உஷாராயிரும். அந்த மாதிரி விஷயங்கள். 3 6ஆம் அதிபதியான புதன். 3 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 5இல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களமான விஷயங்கள் இருக்கும். வேலையில் நிறைய வேலை பளுக்கள் இருப்பதற்கான, ஏன்னா 6ஆம் அதிபதி 5இல் இருக்கும்போது வேலை பளுக்கள் இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்கள் நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள் நிறைய அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4இல் சுக்கிரன் வக்கரமாக இருக்குது. 2 7ஆம் அதிபதி 4இல் சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது தாயார் சார்ந்தவர்கள், அதாவது அம்மாவுக்கும் அதாவது உங்களோட தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும். எப்படின்னா கொஞ்சம் ஏடாவடமாக பேசுறது, அவ சொல்லி நான் கேட்குறேன். ஏன்னா அந்த சுக்கிரன் வக்கரன்னும் போது அந்த போட்டியும் ஈகோவையும் கொடுத்துரும். நான் செய்ய மாட்டேன், அவளே செய்ய சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஈகோஸ் நிறையா வரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் மேஷ லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிற காலகட்டங்கள் தான். 5இல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதன் இருக்குது. புதன்
சுக்கிரன் செவ்வாய். ஸோ இதில் வந்து சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் இது புதனும் செவ்வாயும் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். சில பேர் கடன் அடைவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாருக்கெல்லாம் மேஷ லக்னமாக இருந்து புதன் திசை புத்தி அந்தரம் நடக்குதோ கடன்கள் அடைபடுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது பழைய பகைகள்லாம் மாறி ஓரளவுக்கு கிளியர் ஆகுதுக்கான. பட் இருந்தாலும் 8ஆம் அதிபதி இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி கூடும்போது உள்ளுக்குள்ளே வந்து அந்த பகையை வச்சு எனக்கு கழுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி வந்து உங்களுடைய 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது இனிமே வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வேலையில் வந்து எவ்வளோ வேலைங்க செய்யுதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் வந்து போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேக்ட். மொத்தத்தில் சொன்ன மாதிரி 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், வீடு லோனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் டிலேடாக போகிற மாதிரியான விஷயங்கள் ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி 5லும் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 9 குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது பிரிந்த தந்தையை விட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது ஒன்று சேர்வதற்கான உங்களுக்கு தந்தை உங்களை தேடி வந்து பார்ப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சுக்கிரன் வக்கரமாக இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள், ஸோ பொருளாதார சம்மந்தமான விஷயங்கள், பெரும் பணம் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன டிலேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு பெரிய பணங்க, ஒரு கோடிக்கணக்கான ஒரு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த பணம் வந்து வக்கரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால கொஞ்சம் டிலேடாக வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். இது யாருக்கு நடக்கும்? மேஷ லக்னமாக வந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கும். மற்றவங்களாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு லாபங்கள் கொடுக்கும்போது நல்ல லாபங்கள் இருக்கும். பட் அங்கேயும் சனி வக்கரமாக இருக்கும்போது விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். தொழில் ரீதியான விஷயங்களும் வர வேண்டிய பேமெண்ட் ஸ்லோவாக வருது, வர வேண்டிய ஆர்டர்ஸ் ஸ்லோவாக வருது. இந்த மாதிரி விஷயங்களும் சப்போஸ் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வந்து சனி வக்கரமாக தான் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஹைப்பு, நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக காண முடியும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா முதல்ல வந்து பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க. ஸோ ஒரு இடத்துல அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரனையும் ஒன்று வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணுறது சிறப்பான பலன்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அதிர்ஷ்டம். ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்கிற விஷயமே இல்லைடா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைடே, என்னடா இது எவ்வளோ ஓட்டாலும் ஒட்ட மாட்டேங்குதுன்னு, என்ன தடவி உருண்டு போடுறாலும் ஒட்டுறதாட ஒட்டுக்கிற மாதிரி நான் வந்து நிறைய இடங்களில் வந்து நான் இது வந்து கேட்டிருக்கோம். நம்மக்கிட்ட வரவங்களும் சொல்லுவாங்க, சனே எனக்கு பாருங்கண்ணே இந்த நியூமராலஜி பிரகாரம் இந்த பேர் சரியில்லைன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது அப்படியா அப்படின்னா அப்படி இல்லைங்க. இப்போ உதாரணம் சொல்லப்போனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17.5 வயசு 18 வயசில் வந்து நான் வந்து பிஸ்னஸ்க்கு வந்தேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்னால் இப்போ நான் போடாத எஃபோர்ட் இல்லை, அவ்வளோ எஃபோர்ட் போட்டும் என்னால் பெரிய சக்ஸஸ் பண்ண முடியாமல். ஆனால் 30 வயதில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்கள் 17 வயசுலேருந்து 30 வயசுனும் போது எத்தனை வருடங்கள். ஸோ அத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 12.5 வருஷம்னு வச்சுப்போமே. ஒரு 12.5 வருஷம் வந்து கடினமான போராட்டம். பட் வெற்றி இருந்ததுன்னா வெற்றியும் இருந்தது, தோல்வியும் இருந்தது, பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து ஹார்ட்லி வந்து ஒரு 5-6 ஆண்டுகள் வந்து பயங்கரமான ஒரு போராட்டகரமான ஒரு விஷயமா இருந்ததுங்க. அது அஸ்ட்ராலஜி பிரகாரம் அஸ்ட்ராலஜி பிரகாரம் அது உண்மையாக தான் இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த அனுபவங்கள் தான் என்னை வந்து உயர்த்துச்சு. ஸோ அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா நான் அங்கே பட்ட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்தது. அதனால தான் நான் என்ன சொல்வேன்னா, என்றைக்குமே அதிர்ஷ்டங்கிறது ஒரு சின்ன முள், ஓகேங்களா, உழைப்புங்கிறது ஒரு பெரிய முள். இந்த உழைப்புங்கிற முள் வந்து உழைச்சிக்கிட்டே வந்து அந்த அதிர்ஷ்டங்கிற முள்ளை தொடும்போது அது பெரிய மாபெரும் வெற்றி அமையுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, இன்றைக்கி சந்திராஷ்டமம், இன்றைக்கி அஷ்டமி, இன்றைக்கி நவமி, நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து மாதத்துக்கு ஒரு 12-13 நாள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டே இரு, சாமி இருக்கார் பார்த்துக்கலாம் போடான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேலை இன்றைக்கி முடிச்சாகணும் அப்படிங்கிற வேகத்துக்கு போனோம்னா அது வெற்றியோ தோல்வியோ ஆண்டம் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த எஃபோர்ட்டு நான் எடுத்தேன் பாருங்கள், அந்த எஃபோர்ட்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த எஃபோர்ட் வந்து உங்களுக்கு அனுபவமாக இருக்கும். வெற்றி கிடைக்கலன்னா கூட அது ஒரு பெரிய அனுபவம். அது வந்து உங்களை அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டிப் ஆஃப் த வீக்கில் அதிர்ஷ்டங்கிறது வந்து வருமானம் எல்லோர் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வரும், எல்லோர் வாழ்க்கையிலும் சோதனை வரும். இது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இன்றைக்கி தான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் இப்போ நல்ல காலம் வந்துச்சுன்னா எப்படி சார்? நல்ல காலன்றது வந்து எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம்னா பொருளாதார ரீதியில் வந்து வர்றது தான் வந்து நல்ல காலம். ஒருத்தர் தான் இப்போது ஒரு டிபேட் கூட நடந்தது, ரஜினிகாந்த். ஸோ இந்த ரஜினிகாந்த்கிட்ட வந்து நீங்கள் நினைக்கலாம், இங்கேருந்து பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், அவர் மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணுங்க அப்படின்னு. அவர் வாழ்க்கை உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். என்றைக்குமே ஒரு கிரகம் வந்து உச்சமாகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட் வீடு வந்து நீச்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸோ அவர் வந்து இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சூப்பராகவும் ஆஹா ஓஹோன்னு இருக்கிற மாதிரி நமக்கு தோணும்.
ஆனால் உள்ளுக்குள்ளே அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து தூங்க விட முடியாத அளவுக்கு ஒரு துக்கத்தையும் துயரங்களையும் கொடுத்துருக்கோம். அது நமக்கு தெரியாது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும், தலைவா அப்படின்னு சொல்லி கை தட்டிக்கிறோம். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் நிறைய இது கிட்டத்தட்ட ஒரு 3000 ஜாதகம் பார்த்துக்கணும் வச்சுப்பேன். ஒரு 3000 4000 ஜாதகம் பார்க்கும்போது அத்தனை வாழ்க்கையும் பார்க்கும்போது கிடைச்ச விஷயம் என்னென்னா, பெரிய ஆள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மல்டி மில்லியன் ஜாதகங்கள் பார்த்துருக்கேன். பெரிய பெரிய ஆளுங்களாம் ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து சரக்கு அடிக்காமல் தூங்கினதே கிடையாது. ஐயோ சார், பெரிய மல்டி மில்லியனர், அவர்கிட்ட இல்லாத பணம் இல்லை, இல்லாத கார்ஸ் கிடையாது, இல்லாத வீடு இல்லை, பங்களா சொகுசு பங்களா எல்லாமே இருக்குது. ஆனால் என்ன சொல்லுவார், சரக்கு அடிக்காமல் நான் தூங்க முடியாது சார், அவ்வளோ டென்ஷன் இருக்குது சார், என்னால் முடியல சார்ன்றான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிலே வர முடியாது. வெளியில் வந்து சூரிய ஒளி பட்டுதுன்னா அவருக்கு பிரச்சனை வரும். கேட்டால் இல்லை சார், அது ஸ்கின்னு பயங்கர அலர்ஜி ஆகுது சார்ன்றாரு ஒருத்தர். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பிரச்சனை. ஒருத்தருக்கு பார்த்தோன்னா புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. இதுக்கு வந்து தீர்வாக போனீங்கன்னா சில பேர் வந்து வீட்டுக்கே போக மாட்டான். நைட் 2 மணி வரை உட்காந்து கார்ட்ஸ் விளையாடுவாங்க கிளப்பில். பெரிய பெரிய ஆளுங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் வாழ்க்கைங்கிறது எப்படி தெரியுங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறது தான் வாழ்க்கைங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டங்கிறது நம்ம எடுத்துக்கிறது தான். அவனை அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குன்னு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைய வாழ்க்கை, இன்றைய நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு ஆரம்பிங்க. அதிர்ஷ்டம் தானாக அவங்கள வந்து தூக்கிட்டு போவோம் கண்டிப்பாக. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பெரிய ஆளுங்கன்னா அவங்க பெரிய ஆள், அவங்க தான் சூப்பர்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் தான் சூப்பர், உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ. அதனால் வந்து பெரிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.